கதையின் தலைப்பு அன்பின் மதிப்பு. கதை ஆரம்பம சந்தோஷமான தொடக்கம். பேக்ரவுண்ட் மியூசிக் மென்மையான கலைஞர் வீணை இசை. புதிதாக கல்யாணமான அன்பு மற்றும் கவிதா சந்தோஷமாக வாழ்கிறார்கள். வீடு சிறியது, ஆனால் மனது பெரிது. அவர்கள் தினசரி வேலை, சந்தோஷம், பசுமை கொண்ட வீடு, பாசமான பார்வைகள். குழந்தைகள் பிறப்பு மற்றும் வருமான சிக்கல். ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்கிறாள். பெயர் தாரா. 3 ஆண்டுக்குப் பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான். பெயர் அரண். மகிழ்ச்சி அதிகமாகிறது, ஆனால் குடும்ப செலவுகள் கூடுகிறது. ஆண்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் சிக்கிக் கொள்கிறான். கவிதாவும் கவலைப்படுகிறாள். இருவரும் மன வருத்தத்தில் பேசாமல் இருக்கிறார்கள். குடும்ப உறவுகளில் அவமானம், சொந்தங்களில் ஒரு திருமணம் நடக்கிறது. அன்பு, கவிதா மற்றும் குழந்தைகள் அந்த விசேஷத்திற்கு செல்கிறார்கள். அங்கு உறவினர் சிலர் கேலியாக இழிவாக பேசுகிறார்கள். வீட்டில் வசதி இல்லாதவங்க இப்ப எதுக்கு வராங்க என்றும், இதுல நீங்களும் உங்கள் குழந்தைகளும் வந்துவிட்டீர்கள் என்று ஏகத்தாளமாக பேசுகிறார் ஒருவர். கவிதா அந்த பேச்சுகளால் வருத்தமடைகிறாள். மனைவியின் விழிப்புணர்வு. கவிதா கணவனை அழைத்துக்கொண்டு தாரா மற்றும் அரணையும் பிடித்து அழைத்து வீட்டுக்கு வருகிறாள். வீட்டில் கணவனை அமைதியாக பார்த்து சொல்கிறாள், நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும். அன்பு, நம்ம வாழ்க்கையை நாம வளர்க்கணும். வேற யாரும் நம்ம மதிக்க மாட்டாங்க. அன்பு. மனைவியின் வார்த்தைகளால் உணர்ச்சி அடைகிறான். முன்னேற்ற பாதை. அன்பு. மறுநாளிலிருந்தே வேலை தேடி புறப்படுகிறான். வெறும் வேலை மட்டும் இல்லை, அவன் கஷ்டப்பட்டு இரவில் கூட வாடிக்கையாளர்களுக்காக வேலை செய்கிறான். சில மாதங்களில் அவன் சிறிய தொழிலில் வெற்றி பெறுகிறான். பைக்கில் டெலிவரி, அப்புறம் ஒரு ஓன் ஷாப் போல. பிள்ளைகள் பள்ளிக்குச் செல்கிறார்கள். கவிதா சிரிக்கிறார். வீடு வாடிக்கையாளர் போல் இல்லாமல் சொந்தமாக மாறுகிறது. அழகான முடிவு. அதே உறவினர் வீடில் 1 வருடம் கழித்து மறுமுறை நிகழ்ச்சி. இப்போது அன்பு குடும்பத்துடன் அழகாக ஆடம்பரமாக வருகிறார். அந்த உறவினர்கள் இப்போது வியப்புடன் பேசுகிறார்கள். வாவ், இவங்க ரொம்ப முன்னேறிட்டாங்கப்பா. தன்னம்பிக்கையுடன் உழைத்தால் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு பெண்ணின் உணர்வும் கணவனின் முயற்சியும் ஒரு குடும்பத்தின் உயிர். முடிவு. அன்பும் உறுதியும் இருந்தால் வாழ்க்கைதான் நம்மதான் என்ற வாசகம் திரையில் தெரிகிறது.